ஒரு ஊரில் ஃபஹத் என்ற சுறுசுறுப்பான சிறுவன் இருந்தான். மற்ற சிறுவர்கள் எல்லாரும் விளையாட செல்லும்போது ஃபஹத் மட்டும் வீட்டில் தனியாக தன் உலகத்தில் இருப்பான். அதுதான் அவனுடைய புத்தக உலகம். அவன் எப்போதும் தனக்கு கிடைத்த புத்தகங்களை படித்துக்கொண்டே இருப்பான். இதனால் அவன் பள்ளிக்கு செல்லும்போது மற்ற சிறுவர்கள் எல்லாரும் அவனை கிண்டல் செய்வார்கள். ஃபஹத்துக்கோ விளையாடுவதை விட படிப்பதுதான் ரொம்ப பிடிக்கும் என்பதால் அவன் இதையெல்லாம் கண்டு கவலைப்பட மாட்டான். ஒருநாள் அவனுடைய பள்ளியில் ஒரு பெரிய அறிவியல் கண்காட்சி பற்றிய அறிவிப்பு வந்தது. மாணவர்கள் எல்லாம் புதிய கண்டுபிடிப்புகளை செய்து கொண்டு வர வேண்டும் என்று தலைமை ஆசிரியர் கூறினார். எல்லோரும் தங்கள் கண்டுபிடிப்புகளுக்கு தயாராக ஆரம்பித்தார்கள். கண்காட்சி நாள் வந்தது. மற்ற மாணவர்கள் எல்லாம் பெரிய இயந்திரங்கள், மாதிரிகள் என்று கொண்டு வந்திருந்தார்கள். ஆனால் ஃபஹத்தோ தன் மேசையில் ஒரு பெரிய புத்தகத்தை மட்டுமே வைத்திருந்தான். இதை பார்த்த மற்ற குழந்தைகள், இவன் என்ன கண்டுபிடித்திருக்கிறான் என்று சத்தமாக சிரித்தார்கள். அப்போது நடுவர்கள் ஃபஹத்தின் மேசைக்கு வந்தார்கள். கிண்டல் சத்தத்தை கேட்ட நடுவர், ஃபஹத், நீ என்ன கொண்டு வந்திருக்கிறாய் என்று கேட்டார். ஃபஹத் சற்றும் தயங்காமல் தான் படித்த அறிவியல் பூர்வமான புத்தகத்தை திறந்து அதிலுள்ள அறிவை வைத்து எதிர்காலத்துக்கான ஒரு புதிய விண்வெளி பயணம் பற்றி யோசனையை விளக்கினான். அவருடைய யோசனையை கேட்ட நடுவர்கள் ஆச்சரியத்தில் வாயடைத்து போனார்கள். ஃபஹத்திற்கோ முதல் பரிசு கிடைத்தது. அவன் பெருமையுடன், என் புத்தகம்தான் என் கண்டுபிடிப்பு, அதிலிருக்கும் அறிவை வைத்துதான் நான் இந்த யோசனையை சொன்னேன் என்று கூறினான். அன்று முதல் மற்ற மாணவர்கள் கிண்டல் செய்வதை நிறுத்திவிட்டு ஃபஹத்தை போல நிறைய படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள்.